இப்போ நிறைய யூடியூப் சேனலில் ஒரு சிலர் பண்ணுற தப்பு வந்து எல்லாத்தையும் பாதிக்குதுங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். ஆன்லைனில் எல்லாமே புக் பண்ணுறோம். இப்போ நிறையா டோர் டெலிவரி ஆன்லைன் புக்கிங் அது மட்டும்தான் வருது. ஆன்லைன் புக்கிங்கில் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதில்ல. நிறையா பேர் இப்போ வந்து சாப்பாட்லேயே வந்து புழு இருக்குது, அது சூடாக இருக்கிற பிரியாணியில் புழு நெளிஞ்சிட்டு இருக்குதுங்கிறாங்க. சூடாக இருக்கிற பிரியாணியில் எப்படி புழு நெளியுன்னு தெரியல, ஆனால் அதை காமிக்கிறாங்க. அப்படித்தான் இருக்குது. அதை சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. அது ரொம்ப இதாகிடுது. அது ஏதோ நாய் போய் கொண்டுட்டு வராங்க. அதை அப்படியே வாங்கி சாப்பிட்டுவிட்டு அப்புறம் நிறையா பேர் செத்து போயிட்டாங்க. நேற்று கூட ஒரு கடைக்கு சீல் வச்சுருக்குறாங்க. பெரிய கடை, டிஎம்எஸ்ஸே அந்த கடையில் தான் சாப்பிடுவாராம். அந்த அளவுக்கு வந்து பிரபலமான அந்த கடை வந்து இன்றைக்கி வந்து சீல் வச்சு அதிகாரிங்க வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இப்போ எல்லாமே ஆன்லைன் டெலிவரி தான். ஆன்லைன் டெலிவரி மட்டும்தான் இனிமேல் எல்லாமே. சாப்பாட்டிலேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாமே. என் ஃப்ரெண்டோ வந்து அவங்க பொண்ணு வந்து ஹாஸ்டலில் படிக்கிறா. அவள் வந்து ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு அந்த புடவையினுடைய விலை வந்து 2000 ரூபா அதை காமிச்சிருக்கிறாங்க. 1999 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விரித்து காமிச்சிருக்கிறாங்க. அந்த புடவை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்குது. இவங்க 2 பேரும் பக்கத்து மாவட்டம் தானே, எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கார் எடுத்துகிட்டு இன்னும் நிறையா புடவை எடுத்துகிட்டு வந்துடலாம், கம்மி விலையாக இருக்குது, பெருசாக இருக்குது புடவை அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க காட்டின அந்த புடவையினுடைய விலை வந்து 60,000 ரூபா. அவங்க காட்டின புடவை வந்து 60,000 ரூபா. ஆனால் அதே மாதிரி இருக்கிற ஒரு புடவை தான் அவங்க வந்து இதை தான் நாங்கள் காட்டணும்னு சொல்லி சாதிச்சிருக்கிறாங்க. இந்த புடவை இல்லை, நீங்கள் காமிச்சது இந்த புடவை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் பிரச்சனை பண்ணும் பொழுது அவங்க வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். உயிரோட வீடு போய் சேர்கிறதுக்கு இது இல்லையா, எங்கள் வியாபாரத்துக்கு நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், உங்களால் என்ன ஆகுமோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. செல்லு வாங்கி போட்டு உடச்சிட்டாங்களாம். பெரிய பிரச்சனையாக இருக்குது கடையில். அந்த ஊழியர்கள் எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஊழியர்களும் அதுக்கு உடந்தையாக தான் இருந்திருக்கிறாங்க. 10 பேர் வந்து சுற்றி 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சுற்றி 2 பேர் நின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லாமல் உயிர் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு இவங்க ஓடி வந்திருக்கிறாங்க. இப்போ என்னன்னா அவங்க காமிச்ச புடவையினுடைய விலை 2000 ரூபா, இவங்க 1999 ரூபா. இவங்க போய் பார்த்த அதே விலை வந்து 59,999 ரூபா. இப்போ பாருங்கள் எந்த புடவை. அப்போ ஆன்லைனில் புக் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபா புடவை உங்களுக்கு வந்திருக்கும், அவ்வளோதான். இது இல்லை அது இல்லை இதுன்னு திருப்பி மாற்றிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி தான் நகைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வாங்கியிருந்து அது நேர்மையாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த கடை நேர்மையான கடை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் நீங்கள் அதில் இறங்குங்க. கண்டபடி வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டி நல்லா இருக்குது, லுங்கி நல்லா இருக்குது, புடவை நல்லா இருக்குதுன்னு நீங்களாக ஆர்டர் பண்ணாதீங்க. போய் பார்த்து நீங்களாக பார்த்து அந்த அவங்க காட்டின புடவையே தானா, அதே விலை தானா, அதே தானா, ரகம் அதே தானா, துணி அதே தானா, மெட்டீரியல் அதே தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யாராவது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் புக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நேர்மை நிச்சயமாக ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல நேர்மையாக இருக்கிற கடைங்க நிச்சயமாக எல்லா இடத்துலையும் நேர்மையாக தான் இருப்பாங்க. ஆனால் எல்லா கடையும் அப்படியே தான் இருக்கும்னு நம்பி ஒவ்வொரு இடத்துலையும் ஏமாந்து போயிடாதீங்க. இது மக்களுக்கு உண்டான எச்சரிக்கை.